பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா கட்சிக்குள்ளேயுமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, திடுப்புன்னு வந்துட்டு அமித்ஷாவுடைய அந்த ஆலோசனை கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் அதிமுக தலைவர்கள் யாருமே பங்கெடுத்துக்கல அப்படின்ற மாதிரி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன் மத்தியானத்துக்குள்ளே மாறி திடுப்புன்னு ஈவினிங்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அமித்ஷாவை டைரக்டாகவே போய் மீட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை உறுப்பினராக 10 வருஷம் இருந்தவங்க தான் பாஜக தலைவராக வர முடியும் அப்படின்ற விதியெல்லாம் இருக்குது. இதனால நயினார் நாகேந்திரன் வந்துட்டு மறுபடியும் பாஜக தலைவராக வர முடியுமா அப்படின்ற மாதிரியான பரபரப்புகளுக்கு மத்தியில் நயினார் நாகேந்திரன் தான் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய தலைவராக உறுதி செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சர்ச்சை நாயகன் இருக்கார் இல்லையா பொன்முடி, அவர் மறுபடியும் சர்ச்சையில் சிக்கி தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றதே இழந்திருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சர்ச்சைகளுக்கு பேர் போன அமைச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடம் அப்படின்றது வந்துட்டு நம்ம பொன்முடி அவர்களுக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட் இமேஜ் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் அவங்களுடைய மேடை பேச்சாளர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கோவிஷெலியன் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு மேடையில் பேசக்கூடிய டோன் அப்படின்றது வந்துட்டு பெண்கள் முகம் சொலிக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சில இடத்துல சொந்த கட்சிக்காரங்களே வந்துட்டு என்னடா மேடையில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொலிக்கக்கூடிய வகைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தொடர்ந்து பேசக்கூடிய ஒருத்தர் தான் பொன்முடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அநாகரிகத்தினுடைய உச்சமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, விலைமாது வீட்டுக்கு ஒருத்தர் போறாரு. அங்கே வந்துட்டு அந்த விலைமாது பெண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சைவமா இல்லை வைணவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இப்படியா இல்லை இப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைகையோடு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே கொச்சையா பேச்சு இருக்கிறது. உட்கட்சிக்குள்ளேயே ஒன் ஆஃப் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தீக்கால வந்துட்டு முன்னாள் முக்கிய பிரமுகர் ஒருத்தருடைய 100ஆண்டு விழா அப்படின்றது வந்துட்டு நடக்குது. அந்த விழாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொன்முடி இருக்காங்க இல்லையா, அவரையும் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. ஸோ பழனியப்பன் மாதிரியான அதிமேதாவில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நிரம்பி இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்முடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு 1985 இருக்கு இல்லையா, 1985 வந்துட்டு திராவிடர் கழகத்தினுடைய பட்டிமன்றங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நடக்கும். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரியான பட்டிமன்றங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும். அதில் வந்துட்டு டாபிக்கே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய சக நிர்வாகிகள் வந்துட்டு எங்க அதெல்லாம் வேணாங்க அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பொன்முடி மேடையிலே பார்த்தோம் அப்படின்னா, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நான் சொல்லுவேன், எதிர்கால இளைஞர்கள் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தவங்களையும் நிப்பாட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்கக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா, கடவுளின் கொள்கைகளில் காமசுவையை அதிகம் பரப்புவது சைவமா வைணவமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்து தலைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த இடத்துலேயே ஒரு சிலர் முகம் சுளிக்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதான் தலைவன் அவருடைய கதையை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விலைமாது வீட்டுக்கு ஒருத்தவங்க போறாங்க. அங்கே போனோடனே அவன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண் நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, இதில் என்னங்க சைவமா வைணவமான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்படியா இல்லை இப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயுமே அவனுக்கு புரியல அப்படின்னும் போது தான் ரொம்ப கொச்சையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சைவனா வந்துட்டு பட்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்திருக்கிறதுக்கு வந்துட்டு 10 ரூபா, வைணவனா வந்துட்டு நாமம் போடுவாங்க, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னா 5 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப கொச்சையாக சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா அது சிரிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் சர்வ சாதாரணமாக பேசின விஷயங்கள் அப்படின்றது உட்கட்சிக்குள்ளேயே ஒட்டுமொத்த புகச்சலை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனியும் வந்துட்டு சிவியரான ஆக்ஷன் அப்படின்றத நம்ம எடுக்கல அப்படின்னா 2026 இவங்க பல பஞ்சாயத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்பயாவது கண்ணை முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேலும் எச்சரிக்கை அப்படின்றதெல்லாம் விடுறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடியை தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த பதவி இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சத்யநாராயணனுடைய பேச்சுக்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. திமுகவினுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்சது வந்து இதாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விலையில்லா பேருந்து இருக்கு இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேடைகள்லையுமே இந்த விலையில்லா பேருந்து அப்படின்ற திட்டத்தை
ஒருத்தர் வந்துட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த திட்டம் விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கீமை தூக்கி பிடிக்கும் போது நம்ம சர்ச்சை நாயகன் போயிட்டு மேடையில் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸில் ஓசியில் போகிறதுலாம் நல்லா இருக்கா, எல்லாமே ஓசி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தாரு. அதுவும் அன்னைக்கு ரொம்ப பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊராட்சி தலைவர் ஒருத்தர் பக்கத்துலேயே நிப்பாட்டி வச்சுட்டதோ இவரும் கூட எஸ்சி தான்ப்பா, ஏன்ப்பா நீ எஸ்சி தானே அப்படின்னு சொல்லி அவருக்கே கேட்டதும் மூஞ்ச சுலுக்கி வச்சிருந்துச்சு. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொகுதிக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லும்போது ஆமா நீங்கெல்லாம் அப்படியே எனக்கு ஓட்டை போட்டு கிழிச்சிட்டீங்க வர குறையெல்லாம் நான் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு இப்படி மூஞ்சல் அடிக்கிற மாதிரி பேசினது அப்படின்றது அன்னைக்கே பல புகைச்சல்களை கிளப்பிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா KN நேருவா இருந்தாலும் சரி, இல்லை கோவி செழியன் மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லை துரைமுருகனே ஒரு சில இடங்களில் பேசுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் அதிகப்படியான ப்ரெஷர் அப்படின்றத உருவாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால கட்சியினுடைய பொதுக்கூட்ட விழாலேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் புலம்பி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ நம்மவர்கள் யாருமே வந்துட்டு காலையில் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் கண் முழிக்கிறேன். நம்மளை எல்லாரும் சுற்றி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தில் கட்சியினருக்கு வார்னிங் அப்படின்றத சிஎம் இருக்கார் இல்லையா ஸ்டாலின் அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீ சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே கடை நான் இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் இப்போ வந்து சின்னவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா மூத்த அமைச்சர்கள் கூப்பிட்டு கண்டிக்கலாம். பட் தப்பு பண்றதே மூத்த அமைச்சர்கள் தான் அப்படின்றதுனால அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லாததுனால பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆட்டம் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமைச்சரான பொன்முடி கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிச்சு அமைச்சர்கள் ஆரம்பிச்சு மேடை கழக பேச்சாளர்கள் ஆரம்பிச்சு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் வரைக்கும் எல்லாத்துக்குமே அழுத்தம் திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் முட்டு கொடுத்து பொன்முடிக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் நடக்காததை பேசலையே 985 அப்படி தானே திராவிடர் கழகம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்கெல்லாம் தப்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு பொன்முடி கிடையாது, பொன்முடியோட தாத்தாவே வந்து பேசினாலும் கேள்வி கேட்கக்கூடிய சரிசமமான சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்குறவங்களா இருந்தாலும் சரி கேட்க தான் செய்வாங்க அப்படின்றத நம்ம இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை.